அமர்ந்திருக்கிறார் தம்பி வருகையை எதிர்பார்த்து. எங்க அண்ணா எப்படி இருக்கிறார்? ஒருமையா இருக்கிறாங்க. புறப்படுறாங்களா அண்ணே? தம்பி அர்ஜுனா நீ யாரு? அல்லம்பா அண்ணன். ஆமா. ஆனா நம்ம அண்ணன் தம்பி சொந்தம் அதிகமா இல்ல மாமா மச்சான் ரொம்ப முக்கியமா? அண்ணன் தம்பி ரொம்ப முக்கியம். சம்பந்திங்களும் கொளுத்து நிறைய அச்சு தத்தன அப்படியே. ஆமா. வீட்டு உள்ள சாத்த கலவரம் ஏற்படுத்துவாங்க. கலகம் வச்சுட்டான். கூட்டுன்னு போன மரகத நாட்டுக்கு. அங்க சென்று என்னை அவமானப்படுத்தி விட்டான். அவமானம் நடந்து விட்டதா? மசக்கம் என்று சொல்லக்கூடிய கோசம் சொல்லிட்டானா? என்ன சொன்னா சொல்லி மாறா சொல்றோம் சொல்லி மாட்ட மாட்டா உடனே அந்த பாவம் கேவலமா வந்துச்சு. நான் ஒரு யாரு எப்பேற்பட்ட ஆளு? விஜயன். ஆமா சொல்லி கிடையாது. அர்ஜுன பெருமானா கொசுன்னு சொல்றானே மசக்கன்றானே நியாயமா? தம்பி அர்ஜுனா உன்னிட வீரம் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். வளைத்தானே ஜராசந்தன் அன்றைய தினத்திலே பூமியிலே விழுந்து கம்பி விழுந்தான் அல்லவா? சொல்லிவிட்டார். வளையாவில்லை வளைத்தவன் நான். உன்னுடைய வீரம் உனக்கு தெரியாதா? நான் வளைச்சு கூட்டின்னு வந்தோம் அந்த பெண்ணை. ஆனா 5 பேர் தாலி காட்டினாங்க. ஆமா. ஏன் நான் வீரம் நானே அப்போ? ஆமா. என்னை கூட்டு போய் அசிங்க பத்துறானே அவனோட நான் சேருவனா? அந்த அந்த யார் அது? பகவான்டா. பகவானா? பகவான் கார்க்கவங்கர சேர்க்கவ கோகுலமோன கோபால கண்ணடா பகவான்டா. தப்பா கொஞ்சம் அவனுக்கு நான் தான் யம சொல்லாரு. அப்படிலாம் பகவானை இகழ்ச்சியா பேசக்கூடாது. தப்பியாருன்னா ஆகையால் அவரோட நான் பேச போவதில்லை என்று நான் தவித்து வந்து விட்டேன். எதற்காக கூப்பிட்டேன்? எங்க போற நீ? திக்விஜயனா? தனிமையாக செல்லாதே. ஏன் பகவான கூட ஆட்சின்னு போடா. கல்லுறாடே அந்த எடின்னு சொல்லக்கூடாது. பகவான் இன்று நாள் முதல் கொண்டு அவருக்கு நான் தான் யமன். வீரனாக இருந்தாலும் தெய்வ அருள் வேண்டாம் நமக்கு. அந்த அருளே எனக்கு தேவையில்லை.
நான் தனியே போயிட்டு வரேன்னா வேண்டாம் சொல்றதுக்கான்றா நான் போயிட்டு வரேன் போ எப்படா போடா மறுபடியா அதோடு போ பகவான் வீட்டு போ அவங்க வீட்டு போனா அது நம்ம சமாச்சாரம் எதுக்கு அதான் குண்டான் கொடுத்தாங்க என்ன வேலை வந்தமா சம்மந்த கட்டமா வீட்டுக்கு போனோமா அப்படியே போகணும் எதுக்கு வீட்டுல சாகணும் கூப்பிடாது சாக்கு பார்த்தா கலவு பண்ணிட்டு போயிடறாங்க ஒரு குடும்பம் 2 குடும்பம் ஆகிறாங்க அதேதாங்க ஒழுங்க ஆனால் இன்று முதல் கொண்டு எனக்கு எதிரி யாரு கண்ணன் ஆனால் எங்க அண்ணா சொல் பேசி நான் கேட்க மாட்டேன் அந்த ஆள் மூஞ்சிலே மூழ்க கூடாது புறப்பட்டு போகலாம் தந்தையில் கடமை முடிக்க போறேன் தந்தையின் கடமை முடிக்க சாந்தமூர்த்தியானவர் அர்ஜுனன் அழைக்க தர்மபுத்திர மகாராஜன் சொல்லுகின்றார். அர்ஜுனா அவர் தர்மத்தை சொல்றாரு. பகவானை அழிச்சுண்டு அவமானப்பட்டு ஞாபகம் வச்சுக்கினே உன்னை கூட்டுமா மாட்டேன்னு கோபத்தோடு போறார். திக்விஜயம் போயிட்டு வாபா அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்னை துதிக்க மாட்டேன், என்னை மதிக்க மாட்டேன், அந்த கண்ணனை கண்ணால் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமா போறார். போயிட்டு இருக்கான். உன் துணை வேண்டாம் என்று தனித்து போறார். அவன் எப்படிதான் என்னுடைய துணை வேண்டாம் என்று போறான் என்று அதையா வீட்டுக்கு நொழியா சம்பந்தியா நீயும் போய் வழியே போய் அழிச்சிருப்பாங்க. புரியுதா? சரி செய்யுங்க. என்னவா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. எவன் மூஞ்சில முழிக்கூடாதுன்னு போனா அவன் கம்மியா தர வந்து நிற்கிறான் முன்னாடி. நான் போற ஆசி நடக்குமா? ஏம்பா போறது நல்லபடியா முடியுமா இல்லையா? முத்தே அதானே நான் ஓய் சௌக்கியமா ஓய். அதான் வெளியே போறவங்க எங்க போறன்னு கூட கேட்பாங்களா? சௌக்கியமானு கேட்பாங்களாமா? தெந்தை பால புரிந்த சொந்த எந்த என்னை அழைக்காமல் என்னை தியானிக்காமல் எப்பொழுது பார்த்தாலும் என்னை அழைச்சுதான் போவேன். எங்க போனாலும் எங்கே போனேன் என்று எங்கே போன கேட்க நீ யார்? தெரியுமா? சங்க கட்ட மாடு போல சகுன் தரப்பட்டு போச்சு. ஐயோ
சாமி என்ன என்னுடைய மச்சாயா நீ? நான் மச்சானா கூட இருக்கிறேன். என் தங்கச்சி வீட்டுக்காரியா? யாரு? என் தங்கச்சி வீட்டுக்காரியா? கூடாது என்று உரைத்தேன். அசிங்கமா சொல்றாரு. மைத்துராரியா என்று என்னை அழைக்கும் சொன்னான். தங்கை புருஷானு என்னுடைய தங்கை கணவராச்சே என்று மரியாதை கொடுத்து அர்ஜுனா எங்கு செல்லுகின்றாய், என்னை அழைக்காமல் செல்லுகின்றாயே என்று கேட்டால் கூடாது என்று சொல்லும் குடியெடுத்த கோடாரியே, கோடா உன் சேதியெல்லாம் பொறிக்கு பையா தெரியும். நான் பொறுக்கியா? பொறிக்குன்னு சொல்றாரு உன்னை. இல்ல இவன் பொறுக்கியா? இல்ல பொறிக்கி யாருன்னு உங்க 2 பேருக்குள்ளதான் தெரியும். நான் பொறிக்கானு உனக்கு தெரியாது, நீ பொறிக்கானு எனக்கு உங்களுக்குள்ளதான் தெரியும். அவன் யாரு? எங்க அத்தை பிள்ளை. ஆமா. நான் யாரு? மாமன் பிள்ளை. நான் தங்கை புடன் அத்தை பிள்ளைக்கு அத்தை பிள்ளையாச்சே மரியாதை கொடுத்து பேசுறேன். அவன் என்ன பொறிக்கின்னு சொல்றானே. அசிங்கமாக சாமி சொல்லலாமா? பொறிக்கி பொறிக்கி அவன் சொல்றானா இல்ல நீயும் சொல்றியா? நான் சொல்ல மாட்டேன் சாமி உன்ன. அது மாதிரி அசிங்கமா சொல்றாரு. ஏனென்றால் உன் வேலை மொத்தமே எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீ பெரிய திருடனா உன் கூட இருக்கிற சின்ன திருடன். என்னடா தெரியும் உனக்கு? நீ பண்ணாத வேலையாயா? நான் என்ன சொல்றேன், இவன் நம்ம எல்லாம் அங்கேயும் போய் சேர்ந்துறீங்க. அண்ணா அண்ணா இவன் என்ன பொறிக்குன்னு சொல்றான். நான் சொல்லட்டுமா? ஏன் என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? அடங்கோத்தா யாருங்கோத்தா நீங்க மாதிரி ஏன் தப்பு? டேய் நீ பேசுறியா நான் பேசுமா? பேசு. என்ன பொறிக்குன்னு சொல்லிட்டேன். ஆமா. அட உங்க அம்மா இருக்கிறாள். உங்க அம்மா உங்க அம்மால என் தாய். சரி உங்க அம்மா குந்தமாதியாவி. ஆமா. உங்க அம்மா என்ன செய்தா? ஆம்பளையா பார்த்து பொறுக்குனா. பொறுக்குனாளா? புரியுதா? நீ என்ன செய்த? என்ன பொம்பளையா பார்த்து பொறுக்குன? நீ தானே கூட்டி வச்ச? டேய் நான் யாரா கூட்டி வச்சேன்? இல்ல கூட்டி வச்சேயா? நீங்க பொறுக்கணும் பொறுக்கணும்னா என்ன பொறுக்கணும் யாரா பெற்றிருக்காரு? பொறுங்க 2 பேரும் பொறுக்கிதான். முள்ள மேல 2 பேரும் முள்ள மாதிரி தான். உண்மைதான். முச்சி அவுத்துலயும் திருட்டு முச்சி 2 பேரும் ஒண்ணுதான். சரி 2 பேருமே ஒரிஜினல் கிடையாது. அதான் நான் சொல்ல வந்தேன். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா என்ன இவனுடைய தாயா இருக்கிற அவர் குந்தமாதேவி. குந்தமாதேவிக்கு எத்தனை கணவன்மார்? 5 பேர் கணவன்மார். அந்த இவனுக்கு பிள்ளைங்க எத்தனை பேரு? 5 பேர். இவங்க 5 பேரு. இவன் தாயை தொட்டு தாலி கட்டியது யாரு? பாண்டு மகாராஜ். பாண்டு மகாராஜனுக்கு யாருன்னா பிறந்தானா? இயற்கை தந்தை செயற்கை தந்தை. அது என்னடா இயற்கை தந்தை செயற்கை தந்தை? பகவானே மாமன் மச்சான் நீங்க பேசிங்க. அது நீ யாருக்கு போறத எப்படி போறதுன்னு அது என்ன நான் சொல்லக்கூடாது சார். இவங்க அண்ணன் யாருக்கு பிறந்தா? தர்ம யம தர்மனுக்கு பிறந்தான். அது பீமா யாருக்கு பிறந்தான்? நானே சொல்றேன். சரி பீமா யாருக்குடா பிறந்தான்? உங்க அண்ணன் வாயு பகவானுக்கு. நீ யாருக்கு பிறந்த? தேவேந்திரனுக்கு. உன் தம்பிமார்கள் யாருக்கு பிறந்தான்? அஸ்வனிதாவிற்கு. ஆகையால் 5 பேரு. ஆமா கணவன்மார். 5 பேருக்கு ஆடவனா பார்த்து போறவனா இவங்க ஆத்தா. இவன் என்ன செய்தான்? போற இடமெல்லாம் ஒரு பெண்களாக பார்த்து பெண்களாக பொறுக்கனா இவன். இவன் என்னடானா பொறுக்கின்னு என்ன சொல்றானே? என்ன பொறுக்கினா நல்லவடாதியா பொறுக்கினா நல்லவடாதியா
விஷப்பாம்புடா நீ. விஷப்பாம்பு பொறிக்கு நான் கிடையாது. பொறிக்கு என்று என்ன சொல்லுகின்றார்? பொறிக்கு நான் நல்லவடா விஜயா, நீ போவதா எங்கடையா விசையா, செருக்காய் பேசுறாய் சீச்சி, இருஜாதி செய்ததை மறந்துட விஷப்பாம்பு பலப்பட்டடா நீ. யார்? நானா? இருஜாதிடா நீ. இருஜாதி நான் கிடையாது. நானா இருஜாதி? அண்ணா லோகண்ணா, நீ தான் இருஜாதி. இருஜாதி நீதான், நான் இல்ல. நானா இருஜாதி இல்ல. கரு தரித்தவன் ஒரு இடம் ஒரு ஜாதி, வளர்ந்த இடம் ஒரு ஜாதி. ஆமா, ஆக மொத்தம் நீ தாயா பலப்பாற்ற. சரி, என்ன இருஜாதின்னு சொல்லிட்டாமா, நான் சொல்லிட்டா இவனை இருஜாதின்னு. இவனுடைய தாய் கொந்தமாதியை மாமாவும் தங்கச்சி வீட்டுக்காரனு வெட்டி மாறிடுச்சு. எங்கடா அங்கதான் என்ன இவன் சிறியவனாச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சா விட போனா அதிகமா பேசிட்டே போறான். புரியுதா? இவனுடைய தாய் சொந்தமாதியா இரு ஜாதின்னு சொல்றேன். சொல்லிய முதல்ல பலப்பற்ற சொல்றீங்களா? சொல்லி அப்ப பெரிய பலப்பற்றா? எதுதான் ஒரிஜினல் இல்லையா? அது வேறாம டேய் சொன்னா ஒரு பாய் தேவடியால போய் தேவடியானா திருப்பி நம்மள தேவடியான்ற அந்த மாதிரி அந்த பலப்பாட்டு என்ன கூப்பிட்டா நான் பலப்பாட்டு நான் கூப்பிடுறேன். சரி, நான் சொல்றேன். இவன் தாய் குந்தமாதேவி தொட்டு தாலி கட்டியது யாரு? பாண்டு மகாராஜா. பாண்டு மகாராஜா என்ன ஜாதி? சத்திரிய வம்சம். ஜாதினா சத்திரிய குலம். அப்படியே என்ன ஜாதி? சத்திரிய குலம். சரி, அந்த சரி அப்படி சாந்திர குலத்துல பிறந்தவரும் அவங்க. ஆனால் இந்த பஞ்ச பாண்டவர்கள் நீங்கள் பிறந்தவங்க பத்தியா, அந்த தேவேந்திர என்ன குலம்? அவரு மேலகிறவரு. அது என்ன குலம்? தேவர் குலம். ஐயா தாலி கட்டியது சந்திர குலம் சத்திரியர். நீங்கள் மணந்தது உன் பிறந்தது தேவ குலத்துல. அது ரெண்டுமே பலப்பட்டதான்டா. நாங்க பலப்பாட்டியா கூட இருக்கிறோம்பா. ஆனா நீ கருத்தரித்தது யார் வயத்துல? நான் ரோகிணி கர்ப்பத்திலே உதித்த. ஆனா அங்க பிறந்த. ஆனா வளர்ந்த இடம் எங்க? வளர்ந்தது எங்க? யாதவர் குலத்திலே. யாதவர் குலத்திலே. இங்க பிறந்துட்டு அங்க போய் வளருது. நீ பலப்பட்டதானே? சரி சரி வா. எங்க அம்மா தான் 5 பேர் வச்சு எங்களை கூப்பிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உனக்கு திருமணம் ஆகி போச்சுல்ல? ஆமா. மனைவி பேருனா? என் மனைவி லட்சுமி. 8 பட்டவஸ்திரிகள், 12000 கோபிக ஸ்திரிகள், மொத்தம் 12,012 பேர். ஆமா. பாமா, விஜயா, ராதா, ருக்மணி. ஆமா, எல்லாம் குந்தமாதியே. உனக்கு என்ன முறை ஆகுது? எங்க அத்தை. ஆமா. அவங்க கூட போட்டாங்களே ராதா, அவங்க என்ன முறை ஆகுது? அத்தை தான். அத்தையை கட்டிக்கிறான் பேமானி. அதற்கு என்ன செய்வது? என் அத்தையானவள் என்ன நினைத்தால் நான் திருமணம் செய்து கொண்டே ராதா ருக்மணி சமேதன். அத்தையை வச்சுக்கினா ராதா ருக்மணி சமேதன். உம்மால கூட தான் வச்சிருந்தேன் நானு. சரி, ருக்மணி யாரு? சேவநாட்டாளக்கூடியவன் யார்? அத்தை பிள்ளை, உன் சித்தி பிள்ளை. எனக்கு அத்தை பிள்ளை பரியம் போட்டாங்க. ஆமா. அவனுக்கு உனக்கு அத்தை பிள்ளை தானே? ஆமா, அத்தை பிள்ளை தான். அத்தை பிள்ளைக்கு பரியம் போட்டது உன் தங்கச்சி முறை தானே ஆகுது? அந்த தங்கச்சி திடி போட்டிய பேமானியா? என்னை நினைத்தால் ருக்மணி ஆனவள் கண்ணா. ஒரு பக்கம் ராதா அத்தை, ஒரு பக்கம் தங்கச்சி, 2 பேர் வச்சுன்னா ராதா ருக்மணி சமேதனா. ராதா ருக்மணி உனக்கு நெய் ஊத்துறாங்க பாரு, தழுவுல இஞ்சி ஊத்தாம யோ. நீ தாகவில் வைத்து கொண்டு நீ தாமல் பேசுறாய் பண்ணி. நீ தாகவில் வைத்து கொண்டு நீ தாமல் பேசுறாய் பண்ணி. என்று என்னை கூப்பிட்டாய் என்னடா. நீ தாகவில் வைத்து கொண்டு நீ தாமல் பேசுறாய் பண்ணி. இவன் என்ன செய்யறான்? கரத்திலே வில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனா
இடது கரத்திலே வில், வலது கரத்திலே அம்பு. அம்பு நீட்டாக வில் வைத்துக் கொண்டு நீட்டாமை பேசுறாய் மண்டு. ஆமா, எங்கிட்டயே எதிர்த்து பேசலாம். இந்த கொழுந்து ஆடு இருந்து பத்தி ஆடு கேட்டவர்கள் ஆடு மேய்ப்பாங்க. ஆடு மேய்ச்ச உடனே இந்த கொழுந்து ஆடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் குட்டி. அந்த ஏதோ ஒரு ஆடு மேய்ச்சிட்டு களைப்பாரு நிகழ்வு உட்கார்ந்தாருன்னு வச்சுக்க, அந்த கொழுந்து ஆடு வந்து அவர் இடத்துல விளையாடுமா. அது எப்படி விளையாடும்னா முட்டி முட்டி விளையாடும். மார்போடு முட்டி அந்த ஆடு மேய்ப்பது பாசத்தை காட்டும் மேய்ப்பவர் இடத்தில் அந்த கொழுந்தாடு முட்டுவது வலிக்குமா? வலிக்காது. அதே போல் கொழுந்தாடு இவன். ஆமா, புரியுதா? நான் சொல்வது எனக்கு ஏற்குமா? ஆகையால் வாய் இப்போ ஒண்ணும் இல்ல, சொல்றது கேளு. மாமா நீ 1000 முறை ஆண்டவனை ஏசினாலும் அவர் உன்னை விட்டு பிரிய மனமில்லை. அவரை விட்டு பிரிய எனக்கு மனம் உண்டு. ஆயால ஜென்மத்தை வச்சு இருக்காது போயிடும் இல்லை. ஓ சரி, முகத்திலே முழுகாத. என்ன ஆயிட்டு போக மாட்டியா? முடியாதியா? என்ன ஆயிட்டு போக மாட்டேன். போயா. சரி, அப்படின்னா என்னை நீ துதிக்க மாட்டாய், என்னை மதிக்க மாட்டாய். உன் பேர் கூட என் வாயில வராது. என் பாதத்துல உன்னை ஒழி வைக்கிறேன் பாக்குறியா? யாரியா? என் காலில் உன்னை ஒழி வைக்கிறா. நடக்காது, அது நடக்காது. உங்கால வேத்துனா தூக்குமாடி சாவியா? நானு நடக்கும். நடக்காது. என் காலில் உன்னை விட வைக்கிறேன். போயா. நடக்காது என்பார் நடந்திடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது. கிடைக்காது என்பார் கிடைக்கும். நடக்கும் என்பார் நடக்காது. பிரிந்து போன மனமிங்கே மனமிங்கே மனமிங்கே. ராமகம் போல ஆள் தேடிக்கிறாங்க மாமா. போயிடு. இந்த ஆளு போய் நான் ஏன் துதிக்க போறேன்? பொறையை தொட்டி ஆனால் எப்ப இந்த இடையை எதிர வந்தானோ அப்பயே நம்மளுக்கு கெட்ட நேரம் கொஞ்சம் கிட்ட வந்துக்குது. இல்ல, தீர்த்த யாத்திரையாக ஆரம்பிச்சாம்பா. சென்றான். போனான். முதல்ல எங்க போனான்? நாகலோகம் போனான். அந்த நாகராஜன் மகள் நாகக்கண்ணியை பார்த்து ஆசைப்பட்டார். அங்க சும்மா வந்தானா? இல்ல, அங்க ஒரு குழந்தை. அவள் என்னை நோக்கினாள், நான் அவளை நோக்கினேன். இருவர் மனமும் ஒன்றானது. ஒரு குழந்தை பிறந்து போச்சு. நோக்கனா கூட பிறக்கும் குழந்தை. அது என்னன்னு கேளா? மனம் ஒன்று சேர்ந்தது. இல்ல, 10 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கலன்றான். அவளும் நோக்கினால் நானும் நோக்கினேன். நோக்கனா கூட குழந்தை பிறக்கும். பார்வை பார்வை. லோகே, நீ சின்ன பையன். நானே சமாசாரம் தெரியாது. அப்ப கருணாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். கருணாவுக்கு தெரியும். அப்படியே கருணா நாகலோகம் சென்றார். அங்கே ஒரு குழந்தை பிறந்தாரு. கருணாவுக்கும் தொட்டு அரவப்பாளன் என்று பிள்ளைக்கு பேர். 2வது இடம் எங்க போனேன்? 2வது சித்ராங்கதை என்று சொல்லக்கூடிய பெண்ணை பார்த்தேன். மதுரைக்கு சென்றார். அங்கு சித்ராங்கதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்தா. புரியுதா? அங்கே ஒரு குழந்தை. நீ அங்கே நோக்கம் தானே பார்த்துட்டான். பப்புரவாதன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்தான். 3வது தெரியுமா? சூப்பரேசி நோக்குறாரா இல்லையா? 3வது தோர்காபுரி வந்தேன். இந்த ஆளுங்க தங்கச்சியா எனக்கு கூட்டி விட்டாரு. சும்மா விடா கொடுத்தேன். என் தங்கை இல்லை என்றால் கண்ணா நான் இறந்து விடுவேன் அப்படி என்று என் பாதத்தில் விழுந்து 3000 தோபுரம் போட சொன்னேன். கர்நாடகம் தோபுரம் போட்டான். 3000 தோபுரம் போட்டா என் பாதத்தில் விழுந்து கொடுத்தா என் தங்கச்சி கொடுத்தேன். ஏன் சாமி, நான் கணக்குள்ளே நின்று நான் எண்ணம் இல்ல. ஆமா, அது பக்கத்துல தோய் பண்ணிச்சு. எனக்கு ஒண்ணு கூட்டி கொடுக்க கூடாதா? சரி, உனக்கு பெண்ணு தானே வேணும், நான் தரேன். அப்படி இருக்கு. அட பொரட்டியாவது வாங்கி வந்து கொடுக்காதா? சென்ற இடமில்ல, நான் காப்பாத்தின இவனை. யாரு? ஆனா நீ எங்களா காப்பாத்திருக்கலாம். நீ இப்போ உன் வரவு எனக்கு தேவை.
ஆதி ஆதி அப்படின்றாரு. உன் பேர் எங்கெல்லாம் எங்கிட்ட தெரியுமா? எங்கடா சொல்றேன். ஒரு பெண்கள் கத்தே கணவனாக இருந்தால் அவள் நீராடும் பொழுது கணவர் உள்ள போலாமா? அவனை கேளு. மதவா என்ன கேட்கலாம் பண்ணா உன் மனைவி குளிக்கிறா, அங்க நீ அவ அனுமதி இல்லாம நீ உள்ள போவியா? கூப்பிட்டாதான் பாவாடை எடுத்து மருத்துவ ஜாக்கெட் எடுத்து மருத்துவ எதுவுமே கொடுப்பேன். குளிக்கிற அது கூட எல்லாம் போயிடலா? சோப்போட வாடான்னு கூப்பிட்டாதான் நான் கூட போவேன். அனுமதி பெற்றுதான் நான் கூப்பிட்டாதான் போவேன். சத்திய கணவனாக இருந்தால். ஆனால் இங்க இருக்கிற மக்களை கேக்குறேன்பா, பொதுவா கேக்குறேன், இவன் தெய்வமா? கேளு கேளு. நாடா கிருஷ்ணா, ஒரு ஓட்டு கூட இல்லை உனக்கு? ஐயா முடிச்சுங்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, தூங்குறவங்களுக்கு கேளு. எனக்கு ரொம்ப பாவம், அவன் தான் முடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். பொதுவா கேக்குறமா, அவன் தெய்வமா? அந்த ஆளு படுக்கும்போதே கோவிந்தா நாராயணா இந்த அளவுக்கு டெபாசிட் போட்டுக்குது உண்டா? ஒரு ஓட்டு கூட இல்லையாப்பா? நீ தான் அப்போ. அப்ப நான் தான் அண்ணன் போச்சு. நீ தான். ஏன் கேக்குறேன்னா, இவன் கத்திய மணிவே இருந்தாலும் பரவாயில்ல, 12,000 கோபிகாஸ்திரிகள் நீராடுறாங்க ஆற்றுங்கல்ல. போனானே கம்யூனிட்டி, போனோமா பார்த்தோமா வந்தமான இருக்கணும்ல. திருநாவுக்கு போய் பார்த்துட்டு மாதிரி சொல்லிங்கிறாரு. போனோமா ஏதோ வேடிக்கை பார்த்தோமா சொன்னாலும் மரவு தொண்ணு சொல்லுவாங்கடா. அதான் ஆயாவது போனோமா பார்த்தோமா வந்தமான இருக்கணும். அந்த திருநா பண்றது நல்ல லைவா எடு. அங்க பெண்கள் எல்லாம் சேலை அவுத்து கரமால வச்சுட்டு குளிச்சுங்கிறாங்கப்பா. சோதம் அந்த சேலையை என்னதுக்குடா? அந்த திருநா தான் பெரிய திருநாள். அந்த சேலையை மொத்த வாரிக்கணும் வந்துட்டான். வந்து புண்ணை மரத்து மேல ஏறினா கிளைக்கு ஒரு சேலையாக போட்டு கிளை மேல ஏறி உட்காந்துட்டான் குரங்காட்டம். பெண்கள் எல்லாம் நீர் ஆடுறாங்கப்பா. குளிச்சுட்டு கரையாடணும்னா துணி இருக்கணுமா இல்லையா? ஐயோ அங்கதான் மாத்தி காண்டாரு. எந்த காணும் உந்து காணும். ஐயோ அக்கா, என் சிலையை காணுமே, உன் சிலையை காணுமே. எந்த காணும் உந்து காணும் உந்து காணும் எந்த காணும். எப்படி வேலை வருவாங்க? அங்க இருந்து உக்காருங்க மரமாக குரங்காட்டம். வாயில வச்சுக்கிறான் ஊதாங்கோல் என்ன இருக்கிறதா? ஒரு ஊதுறார் புருங்குயல். அதை வாசித்தான் அந்த பெண்கள். அவரு ஊதி ஊதி அட போடாங்க அம்மா மொத்த பேருக்கு கூப்பிட்டாரு. ஆமா, இவரு இங்க ஊதி ஊதி மொத்த பேரை தூங்க வைக்கிறார். அக்கா தங்கச்சி எல்லாம் பாக்குறாங்க. அக்கா, நம் சேலையெல்லாம் மரத்தின் மேல இருக்கிறாரு. அங்கே பார்த்தாயா பொம்மையை போல உட்கார்ந்திருக்கான். பொம்மையை போல அமர்ந்திருக்கிறான் கண்ணன். நாம எப்படி போறது? ஆண் பிள்ளையாக இருந்தால் ஆண் பிள்ளைதான். ஆண் பிள்ளை சேலை இல்லாம ஊர் உள்ள போனா நாளைக்கு சாவ போற கிளம்புடியும் உட்காந்து பார்க்குமா? தாராளமா பார்க்கும். ஆனால் இவன் ஒரு குழந்தை தானே, போயிடலாங்க. எப்படி போறது? ஏதோ பாவம் மறைச்சுக்கிட்டு சின்னங்களை மறைத்து கொண்டு வருகிறார்கள். வராங்க. என் சேலையை குத்துருப்பா கண்ணா கண்ணா கேட்ட உடனே சேலையை குத்துந்தா இவன் தெய்வம். நாமா சேலையை குத்துந்தா தெய்வம், இவன் தெய்வம். நீங்க இப்படி மசீன் நிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல. நல்லா கையேத்தி இப்படி கும்பிடுங்கன்னா இவன் தெய்வமா? இவன் தெய்வமா? உனக்கு அவர் தெய்வம். பெண்கள் சின்னங்களை பார்த்து வச்சுட்டான் இந்த இதையே. அண்ணா, நீ தெய்வமா? லோகண்ணா தெய்வம் நீ சொல்லலாம், உலகம் சொல்லுது. ஒரு ஆள் சொல்லலாம் பாப்போம். பெண்கள் எல்லாம் உடம்பு கட்டத்துல வருவாங்க. ஆயர்வாடியில பெண்கள் எல்லாம் ஜலத்திலே நிர்வாணமாக நீராடுகின்றார். ஆமா, அந்த நேரத்திலே நான் சென்றேன். அவர்கள் சேலை எல்லாம் எடுத்தேன். புன்னகவரத்திலே கிளைக்கு ஒரு ஆலையா போட்டு அவர் வந்து கண்ணா என் சேலையை கொடுத்து என்று கேட்டார். நான் என்ன செய்தேன்? நீங்கள் எப்படி கேட்டால் தரமாட்டியன் என்று அவன் சொன்னதை போல் நேராக நின்று இரு கரத்தையும் நீட்டி கோவிந்தா மாதவா யாதவா வைகுந்தா கண்ணா ஜனார்த்தனா என்று என்னை நோக்கி கேட்டார். ஆமா, துணி இல்லாதவங்க இப்ப தாங்க கேட்பாங்க. நான் எதற்காக சொன்னாரு? கங்காதேவியும் ஒரு பெண்ணு. ஆமா,
இந்த ஆயர்பாடி பெண்களும் ஒரு பெண்ணு ஒரு ஜலத்திலே குளிக்கும் பொழுது நீராடும் போது நிர்வாணமா ஆடையின்றி குளிக்கலாமா? அப்படி ஆடையின்றி குளித்தால் அந்த பெண்ணை கங்காதேவி அசிங்க அவமானம் செய்யற மாதிரி அர்த்தம். ஆமா, புரியுதல்லவா? வாடம் புகட்டவே இந்த லீலை செய்தி. பாடம் புகட்டவே அந்த லீலைகளை நான் செய்தேனே தவிர அவர்கள் வேறு எண்ணம் உனக்கு கிடையாது. கிடையாது. புரியுதா? சரி, அதான் நான் சொன்னேன். என்ன சமாச்சாரம்? நாய் சிந்து போறியா இல்லையா? எனக்கு போற வேலை எங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கு கருமாதனை பண்றதுக்கு திக்கி வச்சு நாங்க போறோம். உனக்கு என்ன வேலை? வந்தியா குளத்துங்கல சம்மந்தம் கட்டின அப்படியே போயா வீட்டுக்கு? அப்ப எனக்கு கூட மாட்டேன் போயா விட்டு அடிப்பான் போது இல்ல சந்தம் காட்டினமே எதுவும் சரக்கு இருக்கு எதுவும் வாங்கி கொடுக்க ஏவா அந்த வாசனையே ஆகாது அவருக்கு. இல்லப்பா, சந்தம் காட்டினவங்களுக்கு எப்படி சொன்ன அனுப்புறது? இன்னொரு விஷயம் தெரியுமா? இவருக்கு மட்டும்தான் கிடையாது. எங்க வீட்டு பஞ்சாயத்து நீ வராதியா? நான் உங்க வீட்டு பஞ்சாயத்துக்கு வரல. உன் தங்கச்சி கூட்டு போய் ஆத்துட்டு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டா, இது உண்மையை இதை மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க பாண்டவர்கள் 5 பேர் இல்லையா? அத்தை பிள்ளைங்க தான். இவருக்கு மட்டும் தான் கிடையாது. இவங்க வம்சத்துக்கே அந்த பழக்கம் என்னன்னு தெரியாது. புரியுதா? டே பச்சப்பா, அந்த மாதிரி நல்ல இளவரசருக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க எங்க வம்சத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். உன்ன மாதிரி பொம்பளை கிட்ட உதவாங்கணும் கிடையாது நாங்க. அப்படியா? ஆமா. சரி, என் பாதத்துல உன்னை விழ வைக்கிறேன். யாரையா? உன்னை. அது உன்ன செத்து போயிடுவேன் நானு. அப்படியா? அது உன்ன செத்து போயிடுவேன். ஏன்னா பொம்னாடி காலில் வீந்து உதவாங்கன கம்மியாடி நீ. நானு? ஆமா. யாரு? ஏய் நீ தாகாவில் வைத்து கொண்டு நீ தாமையிலே சூறாய் இவன் வில்லு வைத்து வச்சிருக்கான் பாரு. இந்த வில்லு சொத்த வில்லு. இவன் செய்யறான் பாரு வில்லு. ஏன் அது வில்லு சொத்த வில்லுன்ற நீ? சொத்த வில்லு பிடித்தவன் இந்த அத்துறேன். நானும் வில்லு வச்சுக்கிறேன், நானும் வில்லு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உதாட்சியமா பேசிட்டு அன்று ஜராசந்தனாரவர் என்ன சொன்னான்? கொசு மசகம் என்று சொல்லக்கூடிய கொசுக்கு சமமான இவனை என்று உரைத்தார். கொசு எதுவும் விட்டார். அங்க இருக்கிற ரோஷம், அங்க இருக்கிற சூடு சோரணை இல்லாம வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, மன கஷ்டப்பட்டு ஓடி அந்த மகத நாட்டுல இருந்து வந்தாய் போச்சு. வீரமா பேசுறானே. என்ன என் பாதத்துல ஒண்ணு விட வைக்கிறேன். அது முடியாது. என் வில்லை பற்றி எனக்கு தெரியும். காந்தி பிள்ளை இல்லையே, இந்த கண்ணன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ தேவையில்லை எனக்கு. ஒரு மக்கள் உலக மக்கள் எல்லாம் போற்றுவார்கள். கண்ணன் இல்லையே காண்டிவன் இல்லை, காண்டிவன் இல்லையே கண்ணன் இல்லை என்று சொல்வார்கள். ஆகையா வாய் நீங்க 2 பேரும் ஒரு ஆணியும் இல்ல இங்கேதான் வாய்க்கலுக்கு இருக்கீங்களே. யாருன்னா ஒருத்தர் போறீங்களா நீங்க? 2 பேரும் உதப்பட்டவதான். உன் பாதத்துல நான் விழ மாட்டேன். உன்னை போல் நான் பெண்கள் எடுத்த உதவானது கிடையாது. கிடையாது. ஏன் எப்படி தெரியுமாப்பா? எப்படி? ஆயர்பாடியிலே பெண்களுக்கு என்ன வேலை? வெண்ணெய் பால் தயிர் விற்பது அவங்க குல வழக்கம். தொழில் அது, குலத்தொழில். போவான் புண்ணியவான், திருடி சாப்பிடுவாரு. திருடி சாப்பிட்டு அப்படி அப்படியே வந்துடுவாரு. மாமியார் மருமகள் சண்டை வச்சிருவாரு, பூச்சின்னு உதைப்பாங்க. அந்த நேரத்திலேயே ஒரு அறியாத பெண் குழந்தை, ஏன் கண்ணனை அடிக்கிறீங்க? நிறுத்துங்க. குழந்தை கண்ணா நிறுத்து பாப்பா, வா என் இடுப்பு மேல ஏறி உட்காருன்ட்டு அந்த அறியாத பெண்ணு தூக்கி இடுப்பு மேல உட்கார வைக்குதுப்பா. உட்கார வைக்குது. எதுக்கு அடிக்கிறீங்க? வெண்ணெய் திருடி சாப்பிட்டான். அந்த வெண்ணெய்க்கு உண்டான காசு நாங்கள் தருகிறோம் என்று அந்த பெண்ணு சொல்லுது. எவ்வளவுப்பா சாப்பிட்ட அப்படின்னு கேக்குறாங்கப்பா. காப்பாத்துற பெண்ணு கேக்குது, எவ்வளவுமா சாப்பிட்ட கண்ணா? கண்ணா எவ்வளவு சாப்பிட்டேன்? நாங்க புரு போட்டு கொடுத்துறோம் கண்ணா. எவ்வளவுப்பா சாப்பிட்டேன்? அவங்க வீட்டுல எவ்வளவு வெண்ணெய் திருடி சாப்பிட்ட சொல்லு கண்ணா அப்படின்னா. நான் இவ்வளவு சாப்பிட்டேன், இவ்வளவு சாப்பிட்டேன் அப்படின்னா சொல்லணும். இடுப்பு மேல அறியாத பெண்ணு தூக்கி மடி மேல வச்சுக்குது. அந்த மடி மேல உட்காந்து ஆச்சியாரியே நான் எவ்வளவு சாப்பிட்டேன் தெரியுமா? இவர் கையால் அந்த பெண்ணு சனத்தை பிடித்து இவ்வளவு சாப்பிட்டேன்னா பாரு,
காப்பாத்து வந்த பெண்ணுக்கே போட்டு ஒதுக்குது. அப்படி பெண்ணிடம் உதப்பட்டவனையே நான் தான் பெண்ணுகிட்ட உதப்பட்டேன், இவங்க உதப்படலையா? எங்க? மதுரை மாநகர் சென்றால் அள்ளி என்று சரி சொல்லு பண்றேன். அந்த மதுரை மாநகர் சென்றால் அள்ளி என்று சொல்லக்கூடிய உங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்கு நான் ஊங்காட்டிங்க, நான் பைத்தியார் நான் போடும் போலுக்குது. இப்போ என்னடா உனக்கு அவ்வளவு கஷ்டமாகுது? இல்ல உங்க அட்டை வச்சுட்டு அவர் சொல்றாரு, அவரு அட்டை வச்சு நீ சொல்லிங்கிற பாய். அதான் பழமொழி சொல்லுவாங்க, மாமா ஊர் ரெண்டு பொண்டா கூத்தாடி கொண்டாடுங்க. அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போறது இவனுக்கு கஷ்டமா இருக்குது. நீ என்ன கூட ஒண்ணு இல்ல வாய், மாமா நான் செய்து தவறுது என் காலில் விழுந்துரு, ஒன்னா போயிடலாம். நான் ஊங்கால வேணுமா? நான் போறேன் போயா. சரி இவ்வளவு சர்த்தா பேசுற இல்ல, கொஞ்சம் அம்மா சர்த்த நான் சொல்றேன். மதுரை மாநகர் சென்றால் அள்ளி என்று சொல்லக்கூடிய பெண் மீது ஆசைப்பட்டான். அந்த பெண்ணானவர் உறங்கிக் கொண்டிருந்தால், உறங்கிக் கொண்டிருக்கும் போதே இவன் பின்புறம் தாலி கட்டிட்டான். எப்படியே சாமர்த்தியம் தூங்கும் போது பின்புறம் தாலி கட்ட சாமர்த்தியம். இவனுக்கு வம்சமே பலபாட்டுற. எப்படியோ ஒண்ணு கட்டினாங்களா? அந்த பலப்பாட்டு வம்சத்துல உன் தங்கச்சி குத்துற பலப்பாட்டுற. சரி என்ன செய்தான்? தாலி கட்டிட்டான். அந்த பெண்ணானவர் பார்த்தால் எப்பேற்பட்ட பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆணு. இவனை பார்த்தா சாட்டை எடுத்தால் சாட்டை கொண்டு அடியோ அடியோ என்று இவனை வேட்டையாடுகின்றார். இவன் என்ன செய்யறான்? கண்ணா, மாமா, கோவிந்தா, மாதவா, யாதவா, வைகுந்தா என்று என்னை துதிக்கின்றார். அந்த அடி மொத்தையும் மேலேயே விழுது. உனக்குதான் என் மேலதான் விழுது. கோவிந்தா பாட்டு ஒண்ணு உனக்குதான். அந்த ஆமா, நான் சென்று அந்த பெண்ணிடத்தை சமாதானம் செய்து அந்த பெண்ணை இவனுக்கு மனமுடித்து ஆயிஷண்டு வந்தேன். புரியுதா? அப்பேற்பட்ட பொம்மியாட்டி கிட்ட உத வாங்கின கவனாட்டி பையன் இவன் என்கிட்ட பேசுறான். முடியாது, என் காலில் விழ முடியுமா? நீ பொம்மனை உத வாங்கிக்கிறேன், நானும் வாங்கிக்கிறேன். என் காலில் உன்னால விழ முடியுமா? முடியாதா? விழ முடியாது. முடியாது. சரி, என் காலில் உன்னால விழ வைக்கிறேன். புரியுதா? என் முகத்துக்கு நேரம் முடியாது. போயாதோட நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் நிற்பேன். அப்ப நான் போறேன். சரி நான் போறேன், நான் இங்கே தான் இருப்பேன். நான் இங்கே தான் நிற்பேன். இல்லை வாயில் வயிற்றுல அடிச்சு விடுறேன். நான் இப்போ கல்லு கூட ரெடியாக எடுத்து யார் அடிப்பனே தெரியாது. யாருன்னா ஒருத்தர் போங்க. பதத்தில் மாட்டேன், மரியாதையா போயிட்டு நான் எங்க போறேன்? என் தந்தை கதை முடிக்க போகிறேன். போடா, கதை முடிக்க அச்சோயானவர் உன்னை துதிக்க மாட்டேன், மதிக்க மாட்டேன் என்று மீது கோபம் கொண்டு என்னை வாயில் வந்தபடி எல்லாம் தகாத வார்த்தைகள் பேசி ஏசி செல்லுகின்றான். ஆமா, அவனை என் பாதத்துல நான் விழ வைக்க போறேன். அவனை எப்படி விழக்க போறேன்னு சொல்லு. எப்படி? அர்ஜுனனானவர் கல்லுக்கு சேலை கட்டினாலும் ஆனா பெண்ணா என்று பார்க்கக்கூடிய குணமடைத்தவன் அவன். ஆமா, புரியுதா? இப்போதே நான் இந்த உருவத்தை அடக்கி மோகினி உருவமாக வந்து இவனை என் பாதத்துல நான் விழ வைக்கிறேன். அப்படியா? மோகினியாக வருகின்றே.